இந்த ஜென்மத்தை 70 வயசாகிடுச்சாலும் அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கேன், தியானம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் காமத்துக்கு செலவு செஞ்சுட்டு தேகத்தை புரிஞ்சுக்காம செலவு செஞ்சுட்டேன் மகனே. அது நலிவுதான் வரதான் செய்யும். இந்த ஜென்மத்துக்கு நான் அடுத்த ஜென்மத்தை பிறக்கும்போது நான் உன்னோடு சேர்ந்து இருப்பேன். சேர்ந்து இளமையிலே ஞானத்தை உண்டாக்குவேன். ஞானத்தை உண்டாக்குனா நீ காமத்துக்கு உடம்பு செலவு செய்யும்போது உன்னை தடுத்துடுவேன். உன்னை தடுக்க தரால் முடியும். ஆனால் இந்த ஜென்மத்தை நான் ஏன் ஆரம்பத்தில் என்னை தடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். நீ செய்த என்ன என்னப்பா நான் என்ன செய்யட்டும்? நீ செய்த என்ன இளமையிலேயே என்னை பற்றலை. நீ 10 வயசுலேயே என் திருவடி பட்டிருந்தா உன்னை தடுத்துருப்பேன். என்னை 10 வயசு என் திருவடி நீ பற்றலை. 10 வயசு நீ என் திருவடி பூஜை செஞ்சிருந்தா உனக்கு காமத்தை நீக்கி நீ தேகத்தில் இருக்க குட்டத்தை நீக்கி உனக்கு நீ பிறகு இல்லாமல் ஒரு வழி செஞ்சிருப்பேன். உனக்கு நீ என்னை நினைச்சது 30 வயசுல நினைச்சேன். 25 வயசுலலாம் துள்ளு காலையாட்ட மனசு தடுமாறும். எப்போ பார்த்தாலும் பெண்கள் சிந்தியாவே இருக்கும். பெண்களுக்கு ஆண்கள் சிந்தியாவும், ஆண்களுக்கு பெண்கள் சிந்தியாவும் இருக்கும். அந்த நேரத்தை நினைக்க முடியாது. அப்போ 10 வயசு நினைச்சு என்ன இருப்போம்னா வரும், உனக்கு அது வரதான் செய்யும். பொலாத காமதேகம் காம உணர்வுக்கு தூண்ட செய்யும். ஆசை நினைச்சிவான், அடிப்பான், மாட்டேன் தடையில் அடிப்பான். அடிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? பிறந்த பிறவி அற்புதமான பிறவி எடுத்திருக்கிற நீ மனிதா. என் மகனே, அற்புதமான பிறவி எடுத்திருக்கப்பா. பொலாத காமத்துக்கு பயன்படுத்த போற நீ அணியா நீ வேணா போடுவேன். ஐயோ தெரியல ஐயா, நான் என்ன செய்வேன்னா கேளு. என்ன முன் ஜென்மத்தை செய்த புண்ணியம் தான் அப்போ உன்னை இப்போ நான் வந்திருக்கிறேன். 10 வயசு என் ஞாபகத்தை சொல்றதுக்கு நீ என்ன அளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். 5 வயசு சொல்றதுக்கு எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளை இப்போ சொல்ல வைப்பாங்க.